சிறப்பு விருந்தினராக நம்மோடு இந்த தொகுப்பில் இணைகின்றார் தமிழ்நாட்டினுடைய மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றேன். தேங்க்யூ சார் ஃபார் தட் ஒயிட் பேப்பர். நாங்கள் பார்த்தோம், நிறைய விரிவான தகவல்களை சொல்லியிருந்தீங்க. பட் நம்ம ஒயிட் பேப்பரோட நிறைய டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் முதல்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் இல்லை எதிர்கட்சியினருக்கும் கூட வச்சுக்கோங்களேன், டாப் ஆஃப் த மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான விடை வேணும் இல்லையா? இந்த தொடர் மின்வெட்டு பிரச்சனைங்கிறதுக்கு இப்போ இந்த ஷார்ட் டேர்மாக அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய மின்வெட்டு பிரச்சனைங்கிறது எப்போ தீரும்? அதற்கான ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் என்ன இருக்கு நம்மகிட்ட? அனைவருக்கும் வணக்கம். இதில் பார்த்துட்டு இருக்க மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதலாவதாக மின்சாரத்துறை ஒரு 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 மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும், ஒரு கோடிக்கணக்கான மக்களுக்கும், தமிழக அரசுக்கும் எல்லாருக்கும் ஒரு உயிர்நாடியாக இருக்கக்கூடியது மின்சாரத்துறை. ஸோ இந்த மின்சாரத்துறையோட தேவை நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா துறை, தொழில்துறை, MSME செக்டர்ஸ், விவசாயிகள்லேருந்து எல்லாருக்கும் மின்சாரத்துறையோட தேவை எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த துறை தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருந்த துறை. கடந்த 25 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக இது தெரிஞ்சு எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஃபர்ஸ்ட். அடுத்ததாக இந்த துறையோடைய நிலைமை என்னவா இருக்கு? ஏன்னா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம், இந்த துறையோடைய நிலைமை என்னவா இருக்கு. ஏன்னா இந்த துறை, மின்சாரத்துறை இல்லாமல் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. மின்சாரத்துறை சரியாக இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் சரியா இருக்காது. ஸோ இந்த துறையோடைய கரண்ட் நிலைமை என்ன, ஏன் இப்படி ஆச்சு, இதை நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா மின்சாரம் தட்டுப்பாடு இருக்கு. நிறைய முன்னாடி இருக்க பல அறிக்கைகள் பார்த்துருக்கோம். பல அரசுகள் கடந்த 15 ஆண்டுகளாக பல அரசுகள் சொல்லிருக்காங்க, நம்ம தன்னிறைவு பெற்று விட்டோம் மின்சாரத்தில், நம்ம செல்ஃப் சஸ்டைன்ட் ஆயிட்டோம், நமக்கான தேவைகள், மின்சார தேவைகள் பூர்த்தி செய்து விட்டோம் சொல்லியிருக்காங்க. பட் எப்படி பூர்த்தி செஞ்சோம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். எப்படி பூர்த்தி செஞ்சோம்? வாங்கி பூர்த்தி செஞ்சிருக்கோம். நம்மளுடைய உற்பத்தி செஞ்சிருக்கிறோமா? இல்லை. ஸோ இவ்வளவு கடன் நம்ம 2000 ஆண்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோடைய டிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் எவ்வளவு கடன் வாங்கப்பட்டதுன்னு. ஸோ அந்த கடன்கள் வாங்கப்பட்டது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது தேவையான சப்ஸ்டேஷன்ஸ், மற்ற லைன்ஸ், HT லைன்ஸ், LT லைன்ஸ், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கவனம் செலுத்தணுமா, இல்லை புதிதாக உற்பத்தி துவங்குறதுக்கு கவனம் செலுத்தணுமா, இல்லை நம்ம அதிக பணியாளர்களை நியமிக்கிறதுக்கு கவனம் செலுத்தணுமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியான எந்த ஒரு குரோத்துமே இல்லை. ஸோ நாங்கள் பெரிய லெவலில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைகளையும் அந்தந்த ஆண்டுகளுக்கான தேவையை பூர்த்தி செய்யலை. நம்ம பணியாளர்களுடைய தேவை, நம்ம பற்றாக்குறையும் நம்ம பூர்த்தி செய்யலை. நம்ம இந்த துறையோடைய வளர்ச்சிக்கும் பூர்த்தி செய்யலை. பட் கடன்கள் மட்டும் சுமை கூடிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இதில் ஒவ்வொரு கவர்மெண்ட்டையும் அவங்க கடைபிடிச்ச பாலிசி, இந்த துறையை வளர்க்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இந்த துறை மூலியமாக எவ்வளவு தனிநபர்கள் பயன்பெறணுன்ற நோக்கத்தில் இது போச்சு. ஒவ்வொரு 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வரும். இந்த மாதிரி 2014 21க்குள்ள 50,000 கோடி கொள்முதலில் ஊழல் நடந்துச்சு, 58,000 கோடி கொள்முதலில் ஊழல் நடந்துச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ல முறைகேடுகள் 50% 40% மார்ஜின் வச்சு ஒரு ஊழல் வந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அவங்க சொல்ற ஒரு 1400 கோடி ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ல 400 கோடி ரூபாய்னு சொல்லணும்னா, நம்ம இந்த கேங்மேன் புதுசாக எடுக்க போறோம், அவங்களுடைய வருஷம் நம்ம கொடுக்க போற சம்பளம் 5000 பேருக்கான சம்பளமே 98 கோடி தான். ஸோ அப்போ நம்ம எதுலையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம்? நீங்கள் சாதாரணமாக டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு 1400 கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேயே 400 கோடி ரூபாய் ஒரு முறைகேடாக அரசுக்கு இழப்பு ஏற்படுதுன்னா அப்போ மற்ற எல்லா கொள்முதலையும் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு மக்களுக்கு விளக்க முற்பட்டோம். ஏன்னா உங்களோட ஒயிட் பேப்பருடைய சாராம்சமா நான் புரிந்து கொள்ளக்கூடியது கடந்த 5 ஆண்டுகள்ல எஸ்பெஷலி ரெவன்யூ கூடியிருக்கு, கடனும் அதிகம் வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த காசுலாம் வச்சு என்ன பண்ணியிருக்கோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கலை, இல்லை பணியாளர்களையும் நியமிக்கல, சப்ஸ்டேஷன் கட்டல. ஸோ தேவையான விஷயங்கள் எதுவுமே செய்யல, பர்ச்சேஸ்க்கு மட்டுமே மெஜாரிட்டியாக இந்த பணம் போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒன்லைனா நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லையா? மெயின்டெனன்ஸ், சின்ன சின்ன டெண்டர்ஸ், ஒப்பந்ததாரர்கள், 5000க்கும் மேற்பட்ட சிறு ஒப்பந்ததாரர்கள், இந்த மாதிரி நிறைய கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய செலவினம் பண்ணிருக்கு. ஸோ நம்மளுடைய இப்போ சோலார் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸா சோலாருடைய தனியார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம எதுவும் இன்வெஸ்ட் பண்ணோமா அரசு சார்பா? இல்ல. ஸோ நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1000 மெகாவாட், ஒரு 5000 மெகாவாட்டாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோமா? இல்ல. நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம இன்னைக்கு 2 ரூபாய்க்கான அதோட சோலார் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதோடைய செலவினங்கள் 1 ரூபாய் 2 ரூபாய்க்குள்ளதான் நம்ம சோலாருடைய அதோடைய உற்பத்தி செலவு. நம்ம இன்னைக்கு தனியார்ட்ட போய் நம்ம 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். உங்களோட பிரசன்டேஷன்ல சோலார் 6.15 சொன்னீங்க per யூனிட். பட் நம்ம இன்னைக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு ஈஸியா சோலார் கிடைக்குது, ஏன் கவர்மெண்ட் டபுள் ரேட்டுக்கு வாங்குதுங்கிற கேள்வி எனக்கு. சோலார் கிடைக்குது,
கிடைக்குது. ஏன்னா இதுல என்ன டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு சார்ஜஸ் வரும். அப்ப நம்ம தொகுப்புல வர டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் வரும். நம்மளே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா, இப்ப தமிழக அரசே வந்து நிறைய இடத்துல பண்ணியிருந்தோம்னா நம்ம இதை வந்து நம்ம பண்ணிருக்கணும். தமிழக அரசே இதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சு, தமிழக அரசே வந்து இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் எல்லாம் இது எனிவே இட் இஸ் நம்ம டிஎன்இபிக்கு கொடுக்க வேண்டிய சார்ஜஸ் தான். சோ எங்க இப்போ 2000 ரூபாய் 3000 ரூபாய் தான் ஆக்சுவல் காஸ்ட். பட் தனியார்ட்ட இருந்து வாங்குறதுனால அந்த டிரான்ஸ்மிஷனால அது 6 ரூபாய் வரைக்கும் ஆயிடுதா? தனியார்கிட்ட இருந்து டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் 2 ரூபாய்னாலும் மத்த பிரைஸ் நம்ம அதிகமா தான் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. சோ தனியார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா இவங்க இப்ப இன்னைக்கு அது லாங் டர்ம் ஒப்பந்தங்களா இருக்கு. அது நம்ம மாத்த முடியாது. வந்து ஒப்பந்தங்கள் இல்ல லாங் டேர்ம் ஒப்பந்தங்கனாலும் எந்த ஒப்பந்தமும் நியாயமா இருக்கணும். லாங் டேர்ம் ஒப்பந்தனாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரேட்டு கட்டுப்படி ஆகணும், அந்த ரேட்டு நியாயமா இருக்கணும். சரி, அவங்க ஒரு சிண்டிகேட் அமைச்சு அவங்க வந்து இதுக்கான பண்றாங்கன்னா நம்ம வந்து அரசு சார்பாக நம்ம உற்பத்தியை துவக்கிறதுக்கான நம்ம வேலைகள் பண்ணணும்ல. இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப நீ வர்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு நம்ம சேர்த்து அதற்கான நம்ம ஒரு பிளானையும் கொடுக்கறதுல என்ன இது இருக்கு. அடுத்தது கேப்டிவ்க்கு வந்து நம்ம இப்போ கவனம் செலுத்த போறோம். கேப்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப குறைவாக 150 மெகாவாட் தான் இது வரைக்கும் க்ரோத்தே இருக்கு. ஏன்னா லார்ஜ் யூசர்ஸ், ஹெச்டி யூசர்ஸ், லார்ஜ் யூசர், ஹெச்டி யூசர்ஸ் வந்து அதிகமா 60% மேல யூஸ் பண்றவங்களுக்கு நம்ம இது வரைக்கும் ஒரு நல்ல பிளானே கொடுக்கல. சோ வெகு விரைவில் அவங்க கேப்டிவ் உற்பத்தியை வந்து நம்ம பெருக்கிறதுக்கான வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பாலிசி கிரியேஷன்ஸ்லயும் இருக்கும். சோ நம்ம எந்தெந்த வகையெல்லாம் வந்து நம்மளுடைய கன்செப்ஷன் வெளியில இருந்து வாங்குற கன்செப்ட் கேப்டிவ் உற்பத்திங்கிறது சார் நம்ம நேயர்களுடைய புரிதலுக்காக சொல்லணும்னா இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பவரை அவங்களே உற்பத்தி செய்து கொள்வதா? இண்டஸ்ட்ரி தேவை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான வழிவகைகள் நம்ம செஞ்சு கொடுக்கல. அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கல. அவங்க 150 மெகாவாட் தான் இதுவரை தயாரிக்கிறாங்க. அதுல ஏற்கனவே வந்து பழைய கேஸ்கள் அவங்களுக்கு பெண்டிங் இருக்கு. அதன் மூலமாக இப்ப ஸ்டீல் கம்பெனிஸ், டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் எல்லாருக்கும் வந்து பல ஆயிரம் கோடி வந்து வெளியில அவுட்ஸ்டாண்டிங்கா நிக்குது. சோ இதெல்லாம் நம்ம சரி செய்யறதுக்கான வழிகள் செய்யல. இப்ப கேப்டிவ் இன்வெஸ்டர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 மெகாவாட் அந்த அளவுக்கு யூஸ் பண்ற நம்ம 150 200 பேருக்கான ஹெச்டி யூசர்ஸ் நம்ம ஆல்ரெடி கணக்கில் எடுத்து அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் அவங்க தயாரிச்சு அவங்கள வந்து நீங்க இவ்வளவு தூரம் நீங்க சொல்ற இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் again to understand அவங்க தயாரிச்சு நம்ம மின்சார வாரியத்துக்கு கொடுத்து நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு கொடுப்போமா, இல்ல அவங்களுக்குள்ளே அவங்க தயாரிச்சு அவங்களுக்குள்ள போட்டுப்பாங்க? அவங்களே யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெரிய கார் தொழிற்சாலை இருக்குன்னா அந்த தொழிற்சாலைக்கு தேவையான பவரை, இல்ல ஒரு பெரிய தொழிற்பேட்டை இருக்குன்னா அங்கேயே பவர் உற்பத்தி செஞ்சு அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க, நம்மகிட்ட வர மாட்டாங்க. அவங்களே யூஸ் பண்ணிக்கிறது, மீதி இருக்கிறது நமக்கு கொடுக்கலாம். சோ அவங்க எல்லாம் அதுக்கு முதலீடு செய்ய தயாராக இருக்காங்க. பட் அவங்களுக்கான ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஏன்னா நம்ம தான் வந்து லாபி அமைச்சு நம்ம யாரு வரணும்ன்றத நம்ம திட்டமிட்டு தானே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கடந்த 10 வருடங்கள் யாரு முதலீடு செஞ்சிருக்கா? யாராவது சோலார்ல ஒரு சாதாரண ஒரு முதலீடு செய்யணும்னா அவங்களுக்கான சிரமங்கள் என்ன அது நமக்கு தெரியும். சோ அவங்க வந்து யாருக்கு போகணும், யாரை பார்க்கணும், எங்க நீங்க ஒரு மெகாவாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அப்ளிகேஷன் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், இதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கு. சோ இந்த சிஸ்டம்குள்ள இந்த ஹெச்டி யூசர்ஸ் உள்ள போய் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. சோ நம்ம வந்து லாங் டர்மா அது நம்ம ஒவ்வொரு வருஷமும் 2000 மெகாவாட் 3000 மெகாவாட் நம்ம தேவை கூடுதுனா அதுக்கான நம்ம பிளான். நீங்க சிஸ்டம்னு சொல்றது தப்பான சிஸ்டம் இருந்துன்னு சொல்ல வரீங்க அதானே? ஒரு இல்லீகல் சிஸ்டம் தப்பான சிஸ்டம் அது தப்பான அதுதான் ஒரு இல்லீகல் சிஸ்டம். சோ அந்த இல்லீகல் சிஸ்டம் மூலமா ஆமா இல்லீகல் சிஸ்டமா நீங்க யாரும் நீங்க வெளிப்படை தன்மை இல்லாம நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கறது ஒரு தனிநபர் கொடுப்பீங்க. அந்த தனிநபர் மூலமாக நீங்க போய் வெளியில போய் அவங்க வந்து ஒரு மெகாவாட்டுக்கு இவ்வளவுன்னு கொடுத்து அதன் மூலமா நீங்க வாங்குறதும் அது ஒரு அக்ரிகேட்டர் மாதிரி ஒரு பூல்டு சப்ஸ்டேஷன் வச்சு அவங்க மூலமா தான் நீங்க வந்து டிஎன்இபியும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்ல எப்படி அவங்க ஹெச்டி யூசர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? ஸோ அவங்களுக்கான வழிவகைகளையும் நம்ம தனியாக மீட்டிங் ஏற்கனவே வெண்டர்ஸ் மீட்டிங் நம்ம ஒரு 1000 பேர் வச்சு கலைவரங்கத்தில் பண்ணோம். அதில் தான் நிறைய அவங்களுடைய பிரச்சனைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். திருப்பி இப்போ வந்து அது அதிகமாக பயன்படுத்துங்க ஹெச்டி யூசர்ஸ்க்கு தனியாக ஒரு மீட்டிங்கை நம்ம 2 வாரமா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான பாலிசி கிரியேஷன்ஸ் பண்றோம். இப்போ அவங்களை கூப்பிட்ட பிறகு நீங்க உங்களுடைய மொத்த தேவை இப்போ நீங்க 100 மெகாவாட் ஒரு நிறுவனம் பயன்படுத்திட்டு இருக்கு, நீங்க அட்லீஸ்ட் 20 மெகாவாட்டாவது நீங்க வந்து போங்க இல்ல என்ன பாலிசியை நம்ம என்ன டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். முடிச்ச பிறகு அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல போறோம். ஸோ அதில் பெஸ்ட் அதாவது நம்ம பெஸ்ட் பேட்டரி ஸ்டோரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு அந்த இதை கொடுக்க போகிறோம். ஸோ அதில் எவ்வளோ காலாண்டுக்குள்ளே முடிக்கணுன்ற அவங்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான பாலிசி டிஃபைன் பண்ண பிறகு கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வெளியில் வாங்குறத நம்ம வந்து கம்மி பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் ரேட் 5 ரூபாய் கீழே கொண்டு வந்தாலே நமக்கு பெரிய அளவில் சேவிங்ஸ் வந்துடும். அதுதான் நம்ம பண்ண தவறிட்டோம். அது இல்லாமல் வெளியிலேருந்து வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்து ஒரு சேனல் வழியா ஒரு சில நபர்கள் மட்டும் பயனடைகிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சோலார்லயும் ரெனியூபிள் எனர்ஜிலையும் பண்ணிருக்கோம். இது இல்லாமல்
எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம அதிகமா செலவுகள் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பவர் பர்ச்சேஸ்ல வந்திருக்கு. இந்த பவர் பர்ச்சேஸ் சரியா பண்ணிருக்கோமா இல்ல சரியா பண்ணல. லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் போட்டிருக்கோம். லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் என்ன ரேட்டுக்கு போட்டிருக்கோம். சோ இப்போ நாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணக்கூடிய, ஏன்னா இப்போ நீங்க தொகுப்புல லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் போறதுக்கான இப்போ புதிய உற்பத்தி அங்க இப்போ ஹைதராபாத்ல ஒரு புதுசா ஒரு ஹைடல் வருது, ஒரு தெர்மல் வருது, அவங்ககிட்ட தான் இப்போ கான்ட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே ஃபுல்லா இருக்கு. ஸோ அதை போடுறப்போ எல்லாரும் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல போய் இருக்காங்க ₹6, ₹6.5. ஸோ அப்போ நம்ம இன்டர்னலா நம்ம அதை சரி பண்ணக்கூடிய இடத்துல, நம்ம இதை கம்மி பண்ணக்கூடிய இடத்துல எங்கெங்கெல்லாம் வழிவகை இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உடனடியாக எல்லா கான்ட்ராக்டையும் மாற்ற முடியும்னா மார்க்கெட்ல அவைலபிளா இருந்தா மாத்தலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற வேண்டியிருக்கு. எங்கெங்கெல்லாம் அவைலபிள் இருக்கோ பார்க்க சொல்லியிருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம அந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்கோம், அந்த ஒயிட் பேப்பர்ல கொடுத்துருக்கோம். 1500 மெகாவாட்டுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. உடனடியாக அதை மாற்றும் வேலைகளை நம்ம ஆல்ரெடி துவக்கி இருக்கிறோம். ஸோ அடுத்ததா பணியாளர் நியமனம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் வந்து தெளிவா கொடுத்துருந்தோம். எவ்வளவு பணியாளர்கள் இருந்தாவது எவ்வளவு தூரம் இங்க வந்து அதற்கான நம்ம வந்து நியமனங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வருடம் நம்ம வந்து 15,000 பேருக்கான அப்ரூவல் முதல் வட்டம் வாங்கியிருக்கோம். அது இல்லாம 5,500 அந்த 5,300 கேங்மேன், விடுபட்ட கேங்மேன், அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில மோசமான நாட்கள் அந்த 5 வருஷம். ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லா இடத்துலயும் அப்பாயிண்ட் ஆகல. அவங்களுக்கு இப்போ சொல்றது என்னன்னா, நான் அண்ணன் நாங்கள் அங்கே காசு கொடுத்துட்டேன், அந்த கவர்மெண்ட்ல காசு கொடுத்துட்டேன், இவங்க கேட்டாங்க, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும், செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ இது மாதிரியான பேச்சுக்கள் நான் போற இடத்துல எல்லாம் வர்றது விடுபட்ட கேங்மேன் எனக்கு வந்து பார்ப்பாங்க. தினமும் ஒரு 10 குழுக்களாக வந்து பார்ப்பாங்க. அவங்க எல்லாரும் படுற கஷ்டங்கள் நாங்கள் நேரடியாக பார்த்துட்டோம். அதனால தான் சொன்னோம், நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அரசு சார்பாக அவங்களை வந்து நம்ம நியமிக்கிற வேலையில பண்ணுது. யாரையும் வந்து யாரோ செய்த தவறு, யாரிடமோ வாங்கிட்டு போனதுக்கு அந்த நடுவில் இருக்கிற அந்த தொழிலாளர்களை நம்ம வந்து தண்டிக்க கூடாது. அவர்களுக்கும் கண்டிப்பாக நம்ம இதுல சேர்த்து பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். சோ முதல்ல எம்ப்ளாயி ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும். இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பெண்டிங், பல வருஷங்களா 18 வருஷங்களா ப்ரொமோஷன்ஸ் பெண்டிங், இதெல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததாக ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய கிரிவன்சஸ், எம்ப்ளாயி கிரிவன்சஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி இந்த வருஷம் 20,000 பேர் கொண்டு வந்துட்டாலே ஓரளவு நமக்கான ஒரு ஹேண்டில் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். பட் ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதே ரேஷியோல இன்க்ரீஸ் பண்ண போறோம். நம்ம வந்து அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள இந்த மொத்த வேகன்ட்டையும் ஃபில் பண்றதா நம்மளுடைய எண்ணம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த வருஷம் 20,000 பேர் ஷியூரா பண்ண போறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல படிப்படியாக இந்த மொத்த வேகன்ட், ஏன்னா நம்ம ஒரே ஷாட்ல எல்லாரும் எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாரையும் ட்ரெயின் பண்ணணும், பிளேஸ் பண்ணணும், அவங்களும் உள்ள வந்து அடாப்ட் ஆகணும். மொத்தமா 60,000 பேர், அதாவது 100% இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா அவங்க ட்ரெயின் ஆகி பிளேஸ் ஆகி அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். சோ அதை நம்ம படிப்படியாக தான் பண்ண முடியும். படிப்படியாக 5 ஆண்டுகளுக்குள்ள நம்ம மொத்தமாக நம்ம பணியாளர்கள் வந்து புதுசா தேர்வு செய்யணும், புதுசா அப்பாயிண்ட் பண்ணணும்ன்றத பத்தி பேசுறீங்க. நீங்க பொறுப்பேற்ற கடந்த 45 நாட்கள்ல கூடவே இந்த எம்ப்ளாயீஸை இல்ல அதிகாரிகளை, ஆஃபீஸர்ஸை ஒரு அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வரதே முதல் 40 நாட்கள்ல ஒரு டாஸ்கா இருந்ததா? இதை நான் விமர்சனமா கூட கேட்கல. திஸ் ஹேப்பன்ஸ் இன் எனி அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா நம்ம சோஷியல் மீடியால எல்லாத்துலயுமே வர விமர்சனங்கள் என்ன பார்க்க முடியுது? போன ஆட்சியில இருந்த ஆஃபீஸர் இந்த ஆட்சி வந்தா கேட்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. வாஸ் தட் ஆக்சுவலி a difficult task இல்ல ஈஸியா ஸ்மூத்தா முடிஞ்சதா? இல்ல, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க் தான். ஏன்னா நம்ம வந்து மின்சாரத்துறை மாதிரியான மிகப்பெரிய துறையில அது ஒரு 1/3 கவர்மெண்ட் மாதிரி தான். மிகப்பெரிய துறை, மிகப்பெரிய அதுல பணிகள் நிறைய இருக்கு. ஸோ இதை புரிஞ்சு கொள்றது, இதை ஒவ்வொரு நாளும் அதுல நான் வந்து 6 to 8 மணி நேரம் டிஎன்இபி ஆஃபீஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு துறைகள் என்ன பிரச்சனை எல்லாத்தையும் இது பண்ணி, ஸோ அங்கே இருக்கிற தினமும் கிட்டத்தட்ட அனைத்து டைரக்டர்ஸ் எல்லாரு கூடயும் சிஇஎஸ்சி கூடலாம் வந்து நம்ம கண்டினியூஸாக வாரத்துக்கு 3-4 நாட்கள் கண்டினியூஸாக மீட்டிங் வச்சு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த ஸ்டேஜஸ் கரைவாயிருக்கும். தொடர் மீட்டிங்ல 8 மணி நேரம்லாம் நடந்திருக்கு. எங்களுடைய ரிவ்யூ மீட்டிங்ஸ் 8 மணி நேரம்லாம் பல நாட்கள் நடந்திருக்கு. 6 to 8 மணி நேரங்கள் தொடர் மீட்டிங்லாம் நடந்திருக்கு. அந்த டிஎன்பி ஆஃபீஸ்ல டெய்லி நடக்கிறதா. ஸோ அதன் விளைவா நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்கள்ட்ட சொல்லி இப்போ எல்லாரும் அலைன்மென்ட்க்கு வந்துட்டீங்களா? ஒரு கோஆபரேஷன் இருக்கா? இஸ் இட் a well oiled machine now? இல்ல, கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த அரசு எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்குன்ற மெசேஜ் கண்டிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. எதை நோக்கி இவங்க வந்து நம்ம பணியாற்ற போறோம்ன்ற மெசேஜ் கண்டிப்பா கொடுத்திருக்கோம். அதுல எந்த எக்ஸெப்ஷனும் இருக்க போறது இல்ல. இதுல பணியாற்றுறது ஒண்ணுதான் ஒரே எக்ஸெப்ஷனா இருக்கும். இதை நோக்கி பணியாற்றுறது மட்டும்தான், வேற எந்த எக்ஸெப்ஷன் நம்ம கொடுக்க போறது இல்லைன்றதுல தெளிவா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டால் கெப்பாசிட்டி பத்தி நீங்க சொன்னதுதான் பெரிய ஷாக்கா இருந்தது. நிறைய பேருக்கு நம்ம 20,000 மெகாவாட் நம்முடைய பீக் டிமாண்ட் இருக்கு, ஆனா நாம சொந்தமா உற்பத்தி செய்யறது அப்படிங்கிறது ஒரு 3,500 மெகாவாட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மிச்சம் எல்லாமே நம்ம வேற யாரையோ நம்பி இருக்கோமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இப்போ இந்த இன்ஸ்டால் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கான உங்களுக்கு 5 ஆண்டுல திட்டம் என்ன? கண்டிப்பா, ஏன்னா எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம அதில் லிஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் பல வருஷமா பெண்டிங் ப்ராஜெக்ட். எப்படி இவங்க வந்து மற்ற சில ப்ராஜெக்ட் இல்ல சேது சமுத்திர திட்டம்,
ஆமா, சேது சமுத்திர திட்டம் போட்டாங்க. அந்த மாதிரியான பல திட்டங்கள் வந்து 5000 கோடி 2000 கோடின்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கடப்புல போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ற வேலைகளை துரிதமா க்ளோஸ் பண்ற வேலைகளை நம்ம ஆல்ரெடி முடக்கி விட்டுருக்கோம். போன வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திரும்ப விரைவாக இதை முடிக்கிற பணிகள் இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே பெண்டிங்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதுல பம்ப் டு ஸ்டோரேஜ் நம்ம பீக் அவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஏன்னா நம்ம வந்து ஈவினிங் அதாவது சோலார் நின்ன பிறகு நமக்கு மேனேஜ் பண்ற டைம்ல தான் நம்ம வெளியில பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ அதை மேனேஜ் பண்றதுக்கான இந்த பம்ப் டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் உடனடியாக முடிக்கிற பணிகள்ல முடக்கி விட்டுருக்கோம். அது இல்லாமல் இப்ப நம்ம வெளியில வந்து இப்ப நம்ம சோலார்ல வந்து ஆல்ரெடி நம்ம 30,000 மெகாவாட் மேல தனியாரோட பார்ட்டிசிபேஷன். இப்போ இந்த பெண்டிங் ப்ராஜெக்ட் சொல்றீங்கல்ல மினிஸ்டர், பிஃபோர் வி கோ டு தி நெக்ஸ்ட் திங், இந்த பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ உடன்குடி இருக்கட்டும், உப்பூர் இருக்கட்டும், இல்ல நீங்க சொல்ற பம்ப் டு ஸ்டோரேஜ் இருக்கட்டும், இது எல்லாமே சேர்த்து இந்த பெண்டிங் எல்லாம் முடிச்சா மட்டும் நமக்கு எவ்வளவு மெகாவாட் வரும்? நமக்கு குறைஞ்சபட்சம் எப்படி 1500 மெகாவாட்டுக்கு மேல வரும். 1500 மெகாவாட் பெண்டிங்லயே இருக்கு. சோ we can hit 5000 இருக்கிற பெண்டிங் எல்லாம் முடிச்சாலே 5000 மேல நம்ம ஹிட் பண்ண முடியும். இதற்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பேட்டரி சோலார் மூலமாக நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலைகளை பேரலா செய்யணும். ஸோ பேட்டரி ஸ்டோர் மூலமா இன்க்ரீஸ் பண்ற வேலையில பண்ணோம்னா நம்ம இந்த பர்ச்சேஸ் ரேட், ஏன்னா நம்ம வந்து உடனடியாக இவ்வளவு தேவை 26,000 மெகாவாட், ஒவ்வொரு வருஷமும் 2000 மெகாவாட், இதெல்லாம் உடனடியாக நம்மளுடைய உற்பத்தி மூலமா தீர்க்க முடியுமான்னு தெரியல. பட் அதே நேரத்தில் நம்ம பர்ச்சேஸ் ரேட் இப்ப 5 ரூபாய் கீழே கொண்டு வரதுக்கான பணிகளை நம்ம செய்ய வேண்டும். 5 ரூபாய்க்கு மேல கீழே கொண்டு வரதுக்கான பணிகளே உள்ள நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே வந்து நம்ம இங்க வர்ற இன்வெஸ்டர்ஸ் கிட்டே வந்து நம்ம ப்ராப்பரா ஒப்பந்தம் போட்டு அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான அந்த பெர் யூனிட் காஸ்ட்டை வந்து நம்ம குறைக்கிறதுக்கான வேலைகளை செய்ய வேண்டும். அதற்கான பணிகள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த பீக் ஹவர்ஸ் ஆஃப்டர் சோலார் மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு வந்து பெரிய செலவினங்கள். அதான் பீக் ஹவர்ஸ்ல நமக்கு வந்து பவர் பத்தாம நம்ம வெளியில போய் உடனடியாக வாங்குற வேலை. ஸோ அதுதான் லாங் டர்ம் கான்ட்ராக்ட். சோலார் கெபாசிட்டி நமக்கு டே டைம். இப்ப நமக்கு இன்டர்னலா நம்மளுடைய சொந்த அரசோடைய சோலார் கெபாசிட்டி கிடையாது. நம்ம அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணல. தனியாரோட சோலார் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சோலார்ல வந்து நம்ம இப்ப நமக்கு சொந்த சோலார் உருவாக்குற திட்டம் இருக்கா? அது போறோம். கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதுக்கான இடம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன மாதிரியான பாலிசி போறதுன்னு இருக்கும். ஸோ அதுக்கான திட்டமும் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த பீக் ஹவர்ஸ் சாயந்தரத்துக்கு மேல மேனேஜ் பண்ற டைம் இதை தான் வந்து நம்ம ப்ராப்பரா யோசிச்சுட்டு பண்ணணும். ஸோ அதற்கான லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் போட போறோம். லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் போட்டோம்னா நம்ம வந்து 24 ஹவர்ஸும் நம்ம போட வேண்டியிருக்கும். அந்த டைமுக்கு மட்டும் போட முடியாது, அந்த பீக் ஹவர்ஸ்க்கு மட்டும் போட முடியாது. ஸோ 24 ஹவர்ஸ்க்கு போட வேண்டியிருக்கும். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு போட்டாலும் நம்ம என்ன பண்றோம்னா டெய்லி வந்து நமக்கு உபரியாக இருக்கு. நம்ம இவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம், அது வந்து நம்ம ஒரு கான்ட்ராக்ட் படி பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். பட் உபரியா இருக்கிறத வந்து நம்ம பீக் ஹவர்ஸ்ல சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அதுல ஒரு 600 இருந்து 800 கோடி ரூபாய் வந்து நம்ம வந்து அந்த சேல் மூலியமாக நமக்கு வருமானம் வருது. ஸோ அதனால நமக்கு அடிஷனலா இருந்தாலும் நம்ம சேல் பண்ண முடியும். அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து அந்த ஸ்லைட்ல தெளிவா போட்டிருப்போம். நமக்கு ஆல்ரெடி வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் வருஷம். சோ அதன் அடிப்படையில் தான் வந்து லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸா போடுறோம். இந்த மார்க்கெட் வேல்யூ இதுல நம்ம டெய்லி வாங்குறதும் அப்புறம் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸையும் குறைச்சிட்டு நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் கம்மியான விலைக்கு போட்டுருவோம். உபரியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த பீக் ஹவர்ஸ்ல நம்ம சேல் பண்ணலாம். சோ அந்த சேல் பண்ணிட்டு நமக்கு அதுக்கான அந்த யூனிட் ரியலைசேஷன், அந்த ரெவன்யூ ரியலைசேஷன் நமக்கு வச்சுக்கலாம். அதுதான் நம்ம வந்து திட்டமிட்டு அதற்கான பணிகளை தான் துவக்கிருக்கோம். ஓகே, நான் உங்க நேரத்தை அதிகமா எடுத்துக்க விரும்பல அமைச்சர், உங்களுக்கு நிறைய அலுவல்கள் இருக்கும். பட் 2 நிறைவான क्वेश्चंस மட்டும் கேட்கலாம். இப்போ நீங்க இந்த கேங்மேன் இஷ்யூ பேசும்போது கூட சொன்னீங்க, போன ஆட்சியில பணம் கொடுத்துட்டாங்க, அவங்க ஆட்சியில பணம் கொடுத்தாங்க, ஆனா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சகஜமா நீங்க வந்து சட்டமன்றத்தில் பேசும்போதும் கூட நீங்க சில வழக்கு டிரான்ஸ்ஃபார்மர் விஷயம் பத்தி பேசுறீங்க, கரப்ஷன் நடந்திருக்குன்னு பேசுறீங்க, எல்லா துறைகள்லையுமே. பட் ஸ்பெசிஃபிக்கா உங்களோட துறையில இது வந்து குற்றச்சாட்டுகளாக மட்டுமே இருக்கிறது. இதோட ஆக்ஷன்ங்கிறத நோக்கி நீங்க எப்போ போறீங்க? அது நடக்குமா? அதை பற்றி விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். இல்ல கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு சில இதெல்லாம் எதனால பிரச்சனை என்கிட்ட சொன்னனால தான் என்கிட்ட வந்து தெரிஞ்சது. வர்ற கேங்மேன், விடுபட்ட கேங்மேன்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து அவங்களுடைய குறைகளை சொன்னனால தான். கம்ப்ளைண்ட் கொடுக்க முற்பட்டார்கள்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். ஏற்கனவே அப்படிதான் வந்து ஜாப் ராக்கெட் கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வந்து லாஸ்ட் வீக்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஒரு அடிஷனல் விஷயங்கள் இந்த அது உங்ககிட்ட வந்துருச்சுனாலே அது ஒரு கம்ப்ளைண்ட் தானே. இட் ஹஸ் கம் டு தி மினிஸ்டர். இட்ஸ் இப்போ மினிஸ்டர் வந்து ஓகேங்க நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்றது ஒரு விதம். பட் அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சு தண்டிக்கிறது அடுத்த கட்டமும் இருக்குல்ல. இல்ல கண்டிப்பா இதேதான் ஓப்பனா வந்து நீங்க இந்த சோலாருக்கும் வந்து ஓப்பனா பேட்டியே கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல நாங்க வெண்டர் மேனேஜ்மெண்ட்ல கூட்டவே எல்லாரும் சொல்லிருக்காங்க, ஒவ்வொரு மெகாவாட்டுக்கும் 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு தான் எங்களுக்கு மெகாவாட் அப்ரூவலே கொடுத்துருக்காங்க. ஓப்பனா பேட்டியே கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் இல்லாம நடவடிக்கை நீங்க தானே ஆக்கணும். ஆச்சுனா நீங்க தான் பப்ளிஷிங்
இல்ல ஒயிட் பேப்பர் பப்ளிஷிங்லேயே சொல்லியிருக்கோம், யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க முற்பட்டால் அவருக்கான கண்டிப்பா அனைத்து சப்போர்ட்டும் அந்த அரசு செய்யும். கம்ப்ளைண்ட் தனிநபர்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் கண்டிப்பா, ஏன்னா இதெல்லாம் வந்து தனிநபர்ல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட பணம், கண்டிப்பா அதை ரெக்கவர் பண்ணும். ஏன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு சொல்லியிருக்கோம். இல்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லும் போதே நீங்க அதுக்கு ஒரு கமா போடுறீங்கல்ல, ஒரு அக்கன்னா வைக்கிறீங்கல்ல. இஃப் கம்ப்ளைண்ட் நாங்க நடவடிக்கை எடுப்போம், நீங்க ப்ரோஆக்டிவா செய்யலாமே. நீங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா எடுப்போம். கண்டிப்பா எடுக்கிறதுக்காக தான் இதை நம்ம திரும்ப திரும்ப சட்டசபையிலும் சரி வெளியிலையும் நம்ம இதை மென்ஷன் பண்ணிட்டே வர்றதுக்கு காரணம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பட்சத்தில் தான். ஏன்னா இதை வந்து யாரும் இவ்வளவு சீக்கிரம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். இதை நம்ம திரும்ப ரிப்பீட்டடா இந்த வார்த்தைகளை யூஸ் பண்றதுக்கான முக்கிய காரணம் நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான். நம்ம திரும்ப ஏன்னா பொதுவா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், எப்படி டிரான்ஸ்பர் நடந்துச்சுன்னு தெரியும். சோ இதை வந்து நம்ம அரசு செய்யவில்லை. ப்ரொமோஷன் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் பிளேஸ்மெண்ட் எப்படி ஆச்சுன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி ஏஇயோ இல்ல ஏடியோ யாராவது வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணாங்கன்னா யாருமே ஃப்ரீயா ஜாயின் பண்ணல. எல்லாம் 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்து தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு இது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். யாராவது போனாங்கன்னா ஏஇ வேணும்னா எங்க போய் கொடுத்து எங்க ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியும். சோ இதெல்லாம் நம்ம எராடிகேட் பண்ணிருக்கோம், அபாலிஷ் பண்ணிருக்கோம். ஆனா இதே மாதிரி நிறைய யாராவது பாதிக்க, ஏன்னா இப்ப சோலார்ல நம்ம பல பேரை நிறுத்தி வச்சிருக்கோம். யாரெல்லாம் வந்து முறைகேடாக ரொம்ப லோட் ஃப்ளோ ஸ்டடி இல்லாம குறுகிய நாட்களுக்குள்ள அப்ரூவல் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்கோம். அவங்க யாருக்காவது பணம் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க, அதுக்கான நடவடிக்கையில துரிதமாக 100% இந்த அரசு துணையோடு இருப்போம். நீங்க ஒரு ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜிங்க நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனா இப்போ வெளியில இருந்து பியாண்ட் நீங்க கவர்னன்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய அரசு மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சியிலேருந்து நிறைய பேர் உங்க கட்சியில வந்து இணைறாங்க. இப்போ குறிப்பா அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து இணைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஆட்சி பீரியட்ல அந்த செக் பீரியட்ல ஏதாவது நடந்திருந்தா அவங்க மீதும் நடவடிக்கை எடுக்குமா? இன்னைக்கு உங்க கட்சியில இருக்காங்களே, ஹவு வில் தட் கெமிஸ்ட்ரி ஒர்க் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது அந்த எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க? அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ எனக்கே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸில் டெய்லி ஒரு 300 பேர் ஜாயினிங் வந்துறாங்க. யார் ஜாயின் பண்றா, எங்க ஜாயின் பண்றாங்கன்னு தெரியல. பட் யார் யார் எப்படி பிளேஸ் பண்றோன்றதான் நம்ம முக்கியம். அந்த மாதிரியான எந்த தப்பான நபர்களையும் நம்ம உள்ள பிளேஸ் பண்றதுக்காக முதலமைச்சர் அலோவ் பண்ண மாட்டாரு. ஏன்னா நம்மளுடைய பிரைமரி இதே நம்ம வந்து அகேன்ஸ்ட் கரப்ஷன், ஊழல், இது எல்லாத்துக்கும் இல்ல. இப்போ அவங்களோட கேஸை நம்ம ப்ராசிக்யூட் பண்ண வேண்டி வந்தாலும் பண்ணுவோமா அப்படின்றது கேள்வி. இப்போ நீங்க சொல்ற அடிக்கடி சொல்ற உதாரணம் செந்தில் பாலாஜி அவர்களே எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து அதிமுக காலத்துல ஊழல் செஞ்சாருன்னா இன்னைக்கு சிஎம் சொன்னாரு. அவர் இன்னைக்கு திமுக வந்தப்புறம் ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்களே கேள்வி வைக்கிறீங்க. அதே கேள்வி உங்களுக்கு வந்தா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? ஏதோ நபர்கள் மேல கண்டிப்பா 100% அதே உங்க கட்சியில சேர்ந்திருந்தாலும் நடவடிக்கை அவங்க மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கோ அது தொடர்ந்து கண்டிப்பா 100% அந்த குற்றச்சாட்டு அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுல எந்த பாரபட்சமும் இருக்காது. முதல்வர் வந்து என்னைக்கும் இதுல வந்து நம்ம கட்சியில சேர்ந்ததுக்காக விட்டுருங்கன்னு சொல்ல மாட்டாரு, இல்ல சேர்றதுக்காக அவங்க வந்து இதை நெகோசியேஷன் பண்ண போறாரு. என்னைக்கும் அவருடைய பாணியில காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. எங்கள்கிட்ட தினமும் அழுத்தி சொல்றது கரப்ஷன் மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க, எந்த தப்பும் பண்ணிட வேண்டாம். இது வந்து முதல் நாள் இருந்து நாங்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாள் அந்த அமைச்சர்களை கூப்பிட்டு சொன்னதும் சரி, அதுக்கடுத்து அமைச்சரவை கூட்டத்திலையும் சொன்னதும் சரி, முதலமைச்சர் திரும்ப வலியுறுத்துற ஒரு பிரதானமான ஒரே விஷயம், யாரும் தப்பு செஞ்சிடாதீங்க. அதுல எந்த டாலரன்ஸ் இருக்க போறதில்ல, யாரா இருந்தாலும் டாலரன்ஸ் இருக்க போறதில்ல. அது கண்டிப்பா இப்ப தமிழ்நாட்டுல முக்கிய தேவை இந்த ஜீரோ டாலரன்ஸ் அகைன்ஸ்ட் கரப்ஷன் தான். அதுல எந்த காம்ப்ரமைஸும் கண்டிப்பா முதல்வர். வெரி நைஸ் டு ஹியர் சார். 5 ஆண்டுகளுக்கு அந்த பாலிசி அது நடைமுறை ஆகும் அப்படின்னு நம்புறோம். பட் பிஃபோர் ஐ லெட் யூ கோ, ஃபைனலா நான் முதல்ல கேட்ட விஷயத்தை திருப்பியும் கேட்டணும்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட் டேர்மா இருக்கக்கூடிய இந்த பவர் ஸ்ட்ரகிள்ஸ், இந்த சின்ன சின்ன மின்வெட்டுகள், இந்த பிரச்சனைகள் வர்றது, அது தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிட்டே இருக்குன்னு. அதுக்கான சொல்யூஷனுக்கு ஒரு டைம் லைன் வச்சிருக்கீங்களா? வாட் யூ வாண்ட் டு டெல் த பீப்புள்? நான் அதை தெளிவாக சொல்லியிருப்பேன். என்னன்னா இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமானதாக இல்லை. இப்போ சென்னையில் வந்து எவ்வளோ சப்ஸ்டேஷன்ஸ் வேணும்னு நமக்கு தெரியும், இது போதுமானதாக இல்லை. ஆனால் இப்போ எப்படி அதை சரி பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 500 பேராவது நம்ம வந்து தற்காலிக ஊழியர்களாக பழைய ரிட்டையர்டான ஊழியர்களை உள்ளே எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அவங்க மூலமாக குழுக்கள் அமைச்சு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியரா உடனே மாற்றுற வேலை, இல்லை எங்கெங்கெல்லாம் பழைய லைன்ஸ் வந்து இப்போ எரிஞ்சு போதா அதை உடனே ரீப்ளேஸ் பண்ணுற வேலை, இந்த மாதிரி மேனுவல் எஃபர்ட்ல தான் நம்ம வந்து இதை சரி பண்ணிட்டு வரோம். ஏன்னா நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமானதாக இல்லை. சோ இததான் வந்து கூடுதலாக பணியாளர்களை அமைத்து ஒப்பந்த பணியாளர்களை அமைச்சு இப்ப சரி பண்ணிட்டு வரோம். அதனால தான் டெய்லி நம்ம டேஷ்போர்ட்ல பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம் எவ்வளவு நேரத்தில் சரி போடுறான்னு சொல்லிட்டு. நம்ம மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரியாற வரைக்கும் இந்த மாதிரியான மேனுவல் எஃபர்ட்ல மூலம் தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். நம்ம ஒத்துக்கொண்டு ஆகணும். அதை துரிதமாக செய்யக்கூடிய வேலைகள் ஒவ்வொரு இடத்துலயும் சப்ஸ்டேஷன்ஸ்லயும் நம்ம அடிஷனல் ரெவன்யூ அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணி அவங்க ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்டு வந்து வேலை செய்யறதுக்கான வேலைகளை நம்ம முடக்கி விட்டுருக்கோம். இதுவரை சென்னையில மட்டும் 500 பேர், அதாவது 125 குழுக்கள் 500 பேர் கொண்ட டீம் வந்து உருவாக்கி அதன் மூலமா தான் கடந்த 2 ஆண்டுகளா நீங்க பார்த்து
பார்த்துருப்பீங்க, எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வந்து உடனே சரி செய்யறதுக்கான வேலைகள் நடந்திருக்கும். ஸோ இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு வருஷம் 2 வருஷமா அது குறைந்த கால அடிப்படையில பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்க தான் செய்யணும். மேபி another few monthsக்கு இருக்கும்னு எடுத்துக்கலாமா? இருக்க தான் செய்யும். இதை நம்ம அங்கங்க உடனடியாக சரி பண்றதுக்கான டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒப்பந்த தொழிலாளர்கள் மூலமாக அதை வச்சு தான் பண்ண முடியும். அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நம்ம வந்து இதுல பெரிய அளவுல நம்ம உடனே ஒரு மேஜிக் பண்ற அளவுக்கான நம்ம கிட்ட சிஸ்டம் இல்ல. அதனால நம்ம ஒப்பந்த தொழிலாளரை வச்சு உடனடியாக அந்த ஃபால்ட்டை சரி பண்றதுக்கான வேலைகளை நம்ம எல்லா இடத்துலயும் முடுக்கிட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் ரிப்பீட்டட் ஆகுதோ அங்கெல்லாம் உங்களோட சம்மர் பீக் டிமாண்ட் குறையும் உங்களுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பா செட்டில் ஆகும். அது வரைக்கும் இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள நம்ம சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகி நம்ம அந்த புது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் உள்ள வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ற வரைக்கும் இது இருக்கும். 2 ஆண்டுகள் பிடிக்கும். ஆனா 2 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான ஒப்பந்த தொழிலை வச்சு தான் மேனேஜ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஓகே ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ மினிஸ்டர், ரொம்ப நன்றி இணைந்து எங்களோடு விரிவாக உங்களுடைய கருத்துக்களை இந்த மின்துறை சார்ந்து பகிர்ந்து கொண்டதற்கு. நிறைவா மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா? கண்டிப்பா, ஏன்னா இது ஒரு முக்கியமான துறை. இந்த துறை மூலயமா பல லட்சம் பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருக்க வேண்டும், பல லட்சம் மக்கள் பயனடைஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா இவ்வளவு லட்சக்கணக்கான கோடி கடன் ஆயிருக்கு, பல லட்சக்கணக்கான மக்கள் இதுல பணியாற்றிருக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த துறையை மீட்டெடுத்து கண்டிப்பா வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் இவ்வளவு பெருசா வளர்ச்சி அடைஞ்சதே மிகப்பெரிய பாக்கியம். ஸோ இந்த துறையை மீட்டெடுத்து லட்சக்கணக்கானோர் இதுல பணியாற்ற வேண்டும். அது இல்லாமல் தமிழக மக்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு வாரியமாக, மின்சார வாரியமாக இது வந்து கடைசி வரை தொழில்துறை அனைவருக்கும் ஒரு பெரிய சேவை செய்யக்கூடிய வாரியமாக இது இயங்க வேண்டும்ன்றதான் ஒரே எண்ணம். நமக்கு சரியான நேரத்தில் இந்த அரசு வந்து இந்த துறையை கையில் எடுத்தது. இதை இப்போ மிஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா வந்து இன்னொரு 1 வருஷமோ 2 வருஷமோ இந்த துறை இதற்கு மேல யாரும் கடனும் கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கும். அந்த ஸ்டேஜ்ல இதை வந்து ஒரு 50%, 51% வந்து பங்குகளை நம்ம தனியாருக்கு விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பல வருஷங்களாக நம்மளுடைய முன்னோர்கள் காப்பாற்றிய ஒரு துறையை நம்ம கைவிட்டு போகக்கூடிய இடத்துல இந்த அரசு கையில் எடுத்திருக்குது. கண்டிப்பா இதை சீரமைத்து மீண்டும் இந்த துறையை புத்துணர்வு கொண்டு வரதுக்கான நம்பிக்கை இப்ப எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. எங்க பிரச்சனை என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதை சீரமைக்க வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது மீண்டும் மக்களுக்கான ஒரு துறையாக, மக்கள் பல லட்சம் ஊழியர்கள் வேலை செய்யும் துறையாக மாற்றும் பணிகளை ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பா மக்களுக்கு அதுவரை அங்கங்கே சிரமங்கள் இருக்கும், அதை சரி செய்யும் வேலைகளும் துரிதமாக செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பா விரைவில் இதை மீட்டெடுப்போம். அதுவரை அனைவருக்குமான சிரமங்களையும் சரி செய்யும் வேலைகளையும் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பா இதை மீட்டெடுப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த இதுக்கு அழைச்சதுக்கு தந்தி சேனலுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அசோக். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச்.